வாமா ரேணுகா. ஏய், என்னது இது? சாப்பிடாம மாத்திரை போடுற? அம்மா, நீங்களாவது சொல்லக்கூடாதா? நான் சொன்னா எங்க கேக்குறா? ஏய், இதெல்லாம் சாப்பிடாம கூட இந்த டேப்லெட்டை போடலான்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அப்படியா? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். நீ இப்ப சாப்பிட்டுட்டே மாத்திரையை போடு. ஏய், எனக்கு பசிக்கலடி. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒழுங்கா சாப்பிடு. சொன்னதை மட்டும் செய். அப்புறம் நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் சொல்லு. இதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன். பரவாயில்ல, நான் ஊட்டி விடுறேன், சாப்பிடு. கை கழுவு. இதோ அதுல ஊத்திருமா. மா. நீங்க சாப்பிட்டீங்களாமா? சாப்பிட்டேம்மா. அவளுக்கு கொடு. சரி, இந்த சுப்புவும் சூர்யாவும் ஏன் என்ன பார்க்கவே வரல? சூர்யா டெய்லி ஆபீஸ் போறப்போ என்னை வந்து பார்த்துட்டு போறேன்னு சொன்னாரு. இப்ப என்னடானா ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட இந்த பக்கமே வர மாட்டேங்கிறாரு. அட்லீஸ்ட் சூர்யாவுக்காவது ஆபீஸ்ல வேலை இருக்கும். இந்த சுப்புவுக்கு என்ன வேலை? அவன் என்ன பார்க்க வரலாம்ல, அவன் ஏன் வரல? என்ன காயத்ரி, நீ சாப்பிடும்போது கூட உனக்கு சுப்பு சூர்யா ஞாபகம் தானா? வேற எந்த யோசனையும் வராதா? உனக்குள்ள ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. அத பத்தின கனவு, கற்பனை இதெல்லாம் வராதா உனக்கு? அட்லீஸ்ட் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலன்னாவது யோசிச்சியா? என் குழந்தைக்கு என்ன பேர்னு சூர்யாவும் சுப்புவும் செலக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு இட்லி வைக்கட்டுமாமா? ஐயோ இல்லம்மா, போதும். உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்க சூர்யாவையும் சுப்புவையும் இதே மாதிரி நீ என்னைக்கு கை கழுவ போறியோ எனக்கு தெரியல. இந்த அம்மா, டேப்லெட் கொடுங்க. காயத்ரி, ஸ்கேன் எடுக்கணும், டாக்டர் வர சொன்னாங்க. டேப்லெட் போட்டுட்டு வரேன். இல்ல, டேப்லெட்ல அப்புறமா போட்டுக்கலாம், நான் ஸ்ட்ரெச்சருக்கு சொல்றேன். பரவாயில்ல, நான் நடந்தே வரேன். அப்படின்னா நீங்க யாராவது ஒருத்தர் அவங்கள கூட்டிட்டு வாங்க. சரி, நீ வாமா. நீ இங்கே இரு. சரி, பாத்து. மாமா, என்ன மாமா, ஏதாவது பிரச்சனையா? எதுக்காக எங்களை தனியா வர சொன்னீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் வர சொன்னேன். என்ன விஷயம்னா? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, இன்னும் 2 பேர் வரணும், வரட்டும். யாரு மாமா? தோ அவங்க தான். நீங்க 2 பேர் எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தோம். என்னென்ன எங்க 4 பேர் மட்டும் தனியா வர சொல்லிருக்கீங்க? என்ன விஷயம்? நீ என்ன விஷயம் பேசுறதுக்காக எங்களை இங்க வர சொல்லியிருக்கேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு முத்தையா. வீட்டில் எங்களுக்கும் துர்காவுக்கும் ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. அது தீரணும்னா நாங்கள் 4 பேரும் அந்த வீட்டை விட்டு போகணும். அதை சொல்றதுக்கு தானப்பா எங்களை கூப்பிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை தே. நடந்த எதையும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் உங்களை இங்கே வர சொன்னேன். ஜெகன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அண்ணா, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவை மாற்றிக்கிறதா இல்லை. வேணாம் தம்பி, வேணாம். எப்போ உன் பொண்டாட்டி என் மருமகளையும் உன்னையும் வச்சு தப்பா பேசிட்டாலோ
அதுக்கப்புறமும் நீ எங்களுக்கு உதவி பண்றது நல்லாவும் இருக்காது, அதை நாங்க ஏத்துக்கிறதும் நல்லா இருக்காது. ஆமா மாமா, ஜெகன் இங்கேயே ஏதாவது ஒரு வேலை பார்க்கட்டும், அது போதும். துர்கா அப்படி நினைக்கிறான்றதுக்காக நான் ஜெகனுக்கு உதவி செய்யாமல் விட்டுற முடியுமா? அப்படி பண்ணா அவள் என்ன நினைப்பா? ஹோ, அப்போ நம்ம புருஷ மனசில் அப்படி ஒரு ஐடியா இருந்திருக்க போல இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிச்ச உடனே இப்போ ஜெகனுக்கு உதவி செய்யாமல் விட்டுட்டான்னு நினைப்பா. அவள் மனசில் கற்பனையாக வச்சுருந்த விஷயத்த நம்ம உண்மையாக்கணுமா? அதெல்லாம் வேணாம்மா. நம்ம மனசில் ஒன்றும் இல்லாதப்ப நமக்கு எது சரின்னு போடுதோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்போம். இல்ல மாமா, துர்காக்காவை அப்படி அலட்சியமா நினைச்சு ஈஸியா ஒதுக்கிட முடியாது மாமா. உங்களுக்கு தெரியாததில்ல, அவங்க பிரச்சனை பண்ணணும்னு இறங்கிட்டாங்கன்னா எந்த அளவுக்கு வேணாலும் கீழே இறங்குவாங்க. அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. முத்தையா, துர்கா பணம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா. ஆனா கடைசியில அண்ணி அதை தானப்பா சொன்னாங்க. ஜெகன் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிட்டோம், நீ விட்டுருன்னு சொல்லிட்டாங்களப்பா. இப்போ அவங்க பேச்சையும் மீறி நீ உதவி பண்ணணுங்கிற. ஆனா அதை ஏத்துக்க எங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குப்பா. அத்தை, இத்தனை வருஷமா அம்மா கூட இருக்கீங்க, இன்னுமா நீங்கள் அம்மாவை புரிஞ்சுக்கல? நான் ஜெகனுக்கு உதவி செய்யக்கூடாதுன்றதுக்காக அம்மா அப்படி சொல்லலை. இதை வச்சு துர்கா புதுசாக இன்னொரு பிரச்சனையை கலப்புவாளே, அதனால உங்கள் மனசு கஷ்டப்படுமென்றதுக்காக தான் அம்மா அப்படி சொன்னாங்க. பிரச்சனை பெருசாயிடக்கூடாதுன்னு தான் உங்க அம்மாவும் நினைக்கிறாங்க. இப்ப நீங்க ஜெகனுக்கு உதவி பண்ணா கண்டிப்பா பிரச்சனை பெருசாதான் தம்பி ஆகும். அதனால உங்க அம்மா உள்பட எல்லாருக்கும் மனவேதனை தான் ஆகும். ஆமாண்ணே, நான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் முட்டி மோதி பார்க்கறேன். யாரால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் வாங்கி மொத்தமா சேர்த்து 5 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கட்டிடுறேன். அதெல்லாம் முடியுமா ஜெகன்? முடியணும். ஒரு வேளை முடியலன்னா உமா சொன்ன மாதிரி இங்கேயே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்க வேண்டியதுதான். இங்க இருக்கிற எல்லாருமே வெளிநாட்டுக்கு போய் தான் சம்பாரிச்சிட்டு இருக்காங்களா என்ன? இங்க சம்பாதிக்கலையா? குடும்பம் நடத்தலையா? அந்த மாதிரி நானும் நடத்திக்க வேண்டியதுதான். அப்போ என் உதவி ஏற்றுக்க மாட்டேன். அப்படி இல்லைண்ணே, துர்கானிக்கு தெரிஞ்சாதானே? தெரிய வேணாங்கிறேன். அவ்வளோ ஏன் இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிய வேணாம், போதுமா? இந்த தோப்ப அடமானம் வச்சுதான் பணத்தை ஏற்பாடு பண்ண போறேன்னு சொன்னேன். இது எப்படி அன்னிக்கும் துர்காவுக்கும் தெரியாம செய்ய போறப்பா? அதை பற்றின கவலை உங்களுக்கு எதுக்கு? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இது விஷயமா யாரும் வீட்டில் எதுவும் பேசாதீங்க. என்னவுமா, ஓகேவா? நீங்க இவ்வளவு தூரம் சொல்றப்போ எனக்கு மறுத்து பேச தயக்கமா இருக்கு. அதனால சம்மதிக்கிறேன் மாமா. ஓகே ஜெகன், சென்னையில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை போய் முடிச்சுட்டு 2 டேஸில் திரும்பி வந்துடுவேன். வந்த உடனே தோப்பு அடகு வச்சு உனக்கு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன், சரியா? சரிங்கண்ணே. முத்தையா, பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு தான் எங்களை நீ வீட்டை விட்டு அனுப்ப போற. அதுக்காக தான் நீ எங்களை இங்க வர சொல்லியிருக்கேன்னு ஆரம்பத்திலேயே உன்னை தப்பா நினைச்சிட்டப்பா. அதுக்காக இந்த அத்தையை மன்னிச்சிடுப்பா. என்னத்த நீங்க எங்கிட்ட போய் மன்னிப்புலாம் கேட்குறீங்க? அழாதீங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம். வாங்க. காயத்ரி எங்க? என்ன ரேணுகா, பதில் சொல்ல மாட்டியா? காயத்ரி எங்க போயிருக்கா? எதுக்குடி அவளை தேடுற? அவளுக்கு பண்ண வேண்டியதை நல்லா பண்ணிட்டியே, அப்புறம் இன்னும் எதுக்கு காலை சுத்தின பாம்பு மாதிரி அவளை சுத்தி சுத்தி வர? ரேணுகா, நான் பாம்பு இல்ல, நாய்க்குட்டி. அதனாலதான் யார் என்ன விரட்டினாலும் இங்கேயே நான் சுத்தி சுத்தி அலைஞ்சிட்டு இருக்கேன். போத நிறுத்து, ஆத்திரத்தை கலப்பாத. நீ இப்ப சொன்னியே, அது நன்றிக்கு உதாரணமா இருக்கிற ஜீவன். நன்றினா என்னன்னு தெரியுமாடி உனக்கு? நம்பிக்கை துரோகி. ஐயோ ரேணுகா, ஏன் இப்படி என்ன வார்த்தையாலேயே கொல்ற? என்ன எப்பவுமே நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? நீயே என்ன புரிஞ்சுக்கலனா அப்புறம் வேற யார் என்ன புரிஞ்சுப்பா? உன்னை காயத்ரி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டா. அவளுக்கு என்ன பரிசு கொடுத்த? அவ வாழ்க்கைய படுகுழியில தானே தள்ளுன. இல்ல ரேணுகா, நான் கனவுல கூட காயத்ரி வாழ்க்கைக்கு குழி பறிக்கணும்னு நினைச்சதே இல்ல. நினைக்காமலா அப்படி ஒரு கேடுகட்ட காரியத்தை பண்ண? ஐயோ,
உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. அப்ப இருந்த சூழ்நிலையை நீ பார்க்கவே மாட்டியா? அர்ஜுன கிளிமுக மட்டுமே பார்த்த மாதிரி அன்னைக்கு நடந்த ஒரே ஒரு இன்சிடென்ட்டை மட்டுமே நினைச்சு பாக்குறியே தவிர அப்ப இருந்த சிச்சுவேஷனை பார்க்கவே மாட்டேங்கிற. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. வேணாம், போயிடு சுப்பு. உன் முகத்துல முழிக்கிறது கூட பாவம். ப்ளீஸ் ரேணுகா, அப்படி சொல்லாத. அன்னைக்கு காட்டுல எனக்கும் சூர்யாவுக்கும் ஏற்பட்ட ரிலேஷன்ஷிப் எங்க விருப்பத்தால நடக்கல, கட்டாயத்தால நடந்தது. கட்டாயத்தினாலயா? யார் உன்னை கட்டாயப்படுத்தினது? சூர்யாவா? இல்ல. அப்போ வேற யாரு? அது காலத்தோட கட்டாயம், அது கடவுளோட கட்டாயம். பண்ணக்கூடாத அசிங்கத்தெல்லாம் நீங்க பண்ணிட்டு ஏடி கடவுள் மேல பழி தூக்கி போடுறீங்க? இல்ல ரேணுகா, அந்த கடவுள் தான் எல்லாத்துக்குமே காரணம். சபாபதி ஆளுங்க சூர்யாவை ஏரிக்குள்ள தூக்கி போட்டதுல அவருக்கு ஜன்னி வந்துருச்சு. நான் என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். அப்போ என்னையே கொடுத்து நான் அவரை காப்பாத்தினேன். இது எல்லாமே அந்த கடவுள் ஆடின ஆட்டம் தானே. அதுல மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டது நானும் சூர்யாவும். இங்க பாரு ரேணுகா, நான் உன்னை கெஞ்சி கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். நடந்த விஷயம் காயத்ரிக்கு தெரிய வேண்டாம் ப்ளீஸ். தெரிஞ்சா அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படுவா. அப்படியே தெரியாம விட்டுட்டா இப்ப போல எப்பவும் அவ சந்தோஷமா இருப்பா. இங்க பாரு, சூர்யாக்கும் எனக்கும் இனிமே அந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கவே நடக்காது. என்ன நம்பு ரேணுகா ப்ளீஸ். நம்ம சொல்ற காயத்ரிக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு பெரிய இவ மாதிரி சத்தியம் பண்ண. இப்ப என்னன்னா தப்பு பண்ணிட்டு சூழ்நிலை கடவுள் செயல் நீ என்னென்னமோ சொல்ற. நாளைக்கும் மறுபடியும் இதே மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு சூழ்நிலை மேலயும் கடவுள் மேலயும் பழி போட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நல்லா நாக்க புடுங்குற மாதிரி கேளு ரேணுகா. காயத்ரி போது நிறுத்து. சுப்பு சுப்புன்னு வார்த்தைக்கு 100 தடவை சொல்லுவியே, இப்ப அவள் லட்சணத்தை பாத்தியா? கொள்ளி கட்டன்னு தெரியாம தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினியே, இப்ப உன் நெஞ்சிலேயே நெருப்பு வச்சுட்டாளடி. காயத்ரி ஏதாவது பேசுன அவ்வளவுதான். காயத்ரி என்ன மன்னிச்சிரு காயத்ரி. நான் மனசறிஞ்சு உனக்கு துரோகம் நினைக்கல. நான் சொல்றத கேளு. இங்க பாரு, உன்னால மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்க முடியும். எனக்கும் இந்த உண்மை தெரிஞ்சு உன்கிட்ட சொல்ல எனக்கு தைரியம் வரல காயத்ரி. பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்கும்னு சொன்னனே, அது யாரும் மனுஷங்க மேல நம்பிக்கை இல்லாம சொன்னது நீயே. இப்ப பாத்தியா, இவங்க மனுஷங்க இல்ல மிருகங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. பாவி மகளே, இப்படி மோசம் போய் நிக்கிறியடி. இனிமே என்னடி பண்ண போற? காயத்ரி, நீ நம்பிக்கை வச்ச அதே சுப்புதான். என் மனசுல உனக்கு துரோகம் பண்ணணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்ல. என்ன நம்பு காயத்ரி. காயத்ரி வெளியில போ. வெளியில போ. வெளியில போன்னு சொன்ன. வெளியில போ. போ.
சூர்யா ஒரு நிமிஷம் போக வேண்டாம். இத பாரு, என்ன தடுக்காத சொல்லிட்டேன். ஐயோ சூர்யா இப்ப வேண்டாம் சூர்யா. நான் இனி யார் சொல்றதையும் கேட்கறதா இல்ல. நான் காயத்ரி கிட்ட போய் இன்னைக்கு எல்லா உண்மையை சொல்ல தான் போறேன். இந்த மாதிரி அவகிட்ட உண்மையை மறைச்சு நிமிஷத்துக்கு நிமிஷம் சாவறத விட அவகிட்ட போய் எல்லா உண்மையை சொல்லி ஒரே செத்து போயிடுறேன். ஐயோ சூர்யா, இதுக்கப்புறம் நீங்க உண்மையை சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. காயத்ரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. காயத்ரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா? காயத்ரி என்ன அடிச்சு வெளியில போன்னு சொல்லிட்டா. இப்படி நானும் ரேணுகாவும் பேசிட்டு இருந்தத காயத்ரி கேட்டுட்டா. அச்சச்சோ. ஐயோ, காயத்ரி என்ன நினைச்சிருப்பா? காயத்ரி என் மேல உயிரே வச்சிருந்தாலே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, சூர்யா ஐயோ. நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. அத்தை, காயத்ரிக்கு என்னாச்சு? அத்தை, உங்ககிட்ட தான் கேக்குறேன். காயத்ரிக்கு என்னாச்சு? எதுக்கு எதுக்கு என் பொண்ணை கேக்குறீங்க? உங்களுக்கு தான் காயத்ரி காயத்ரி இல்லனா சுப்பு சுப்பு இல்லனா வேற பொண்ணுன்னு 1000 பேர் இருக்காங்களே. அப்புறம் எதுக்காக என் பொண்ணை கேக்குறீங்க? ஓ, நீங்க பண்ண நம்பிக்கை துரோகத்தை தெரிஞ்சு அவ இருக்காளா ஒரே அடியா போயிட்டாளாங்கறத பார்க்க வந்தீங்களா? ஐயோ, ப்ளீஸ் அத்தை, அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. காயத்ரி இல்லாத இந்த உலகத்தை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அத்தை. போதும். இப்படி சொல்லி சொல்லிதான் காயத்ரியை நம்ப வச்சுங்க, எங்களை நம்ப வச்சுங்க. என் மாப்பிள்ள மாதிரி உண்டா, என் மாப்பிள்ள மாதிரி உண்டான்னு உங்களை நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா ரெட்ட வேஷம் போட்டு எங்களை ஏமாத்திட்டீங்களே. ச்சே. மாமா, நான் நடிக்கல. சத்தியமா என் மனசுல என்னைக்குமே காயத்ரி தான் இருக்கா. காயத்ரியை தவிர வேற யாருமே கிடையாது. ப்ளீஸ் என்ன நம்புங்க. சுப்புவுக்கு உங்க மனசுல இடம் கிடையாது, ஆனா உங்க படுக்கையில இடம் இருக்குல்ல. வச்சுக்கின்னு போகிறிய மனச நினப்பெல்லாம் வெயிட்டாச்சு உள்ள என் தலையெல்லாம் வெயிட்டாச்சு புள்ள அல்டா பாசுத்திக்கின்னு சல்சாப்பு பண்ணிக்கின்னு மனப்போக்கில் வாழ்ந்து புட்டோமே
கஷ்டத்தை தாங்கிக்கின்னு நஷ்டத்தை வாங்கிக்கின்னு பட்டா போட மறந்து புட்டோமே